ரூட் கேனால் பண்ணால் பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ரூட் கேனால் பண்ணுறதுனால டூத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்களா? இது மாதிரி நிறைய மித்து ரூட் கேனால் சுற்றி இருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐ எம் டாக்டர் பிரசாந்த், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ரூட் கேனால் பண்ணுறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ரூட் கேனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் லோக்கல் அனஸ்தீஷியாங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் ரூட் கேனால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையே கிடையாது. ரெண்டாவது, ரூட் கேனால் பண்ணால் டூத்தை ரிமூவ் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கிடையவே கிடையாது. ரூட் கேனால் பண்ணுறதே உங்களோட நேச்சுரல் டூத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரூட் கேனாலில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் இருக்கிற டெட் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கேப் போட்டு விடுவோம். ஸோ ரூட் கேனால் பண்ணாலே டூத்தை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சி ஒரி பண்ணிக்க வேணாம். மூணாவது, ரூட் கேனால் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும், நிறைய டைம் நீங்கள் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போது சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்னால ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் சிங்கிள் சிட்டிங் மேக்ஸிமம் 2 சிட்டிங்லேயே ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் அதை நினச்சும் கவலைப்பட தேவை கிடையாது. இதே மாதிரி தான் ஒரு பேஷண்ட் லாஸ்ட் வீக் எங்களை தேடி வந்திருந்தார். அவருக்கு ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியுமே அவர் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தார். அவருக்கு நாங்கள் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கொடுத்து ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்தோம். பேஷண்ட் அப்சல்யூட்லி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ரீபோஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.